சத்யராஜ் குப்புசாமி எனக்கு ரொம்ப நல்லா நினைவு இருக்குது. சமீபத்தில் கூட அந்த வீடியோவை பார்க்கன்னு இருந்தது. டிஎன் சேஷனுடைய ஒரு பேட்டி, இந்தியாவினுடைய தலைமை தேர்தல் ஆணையராக இருந்தது. அவர் சொன்னார், ஐ எம் நாட் த சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, ஐ எம் த சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் ஆஃப் இந்தியா அப்படின்றாரு. இந்தியாவில் இதற்கு முன்பாக எந்த தேர்தலுமே நேர்மையாக நடக்காதது போல இப்ப இருக்கக்கூடிய தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ் குமார் இல்லையா, இவர் வந்த பிறகுதான் தேர்தலே நேர்மையாக நடத்தப்படுவது போல ஒரு பிம்பம் இங்க கட்டமைக்கப்படுகிறதா அப்படின்ட்டு நான் தெரிஞ்சுக்க விரும்புறேன். ஏன்னா இந்த அரசாங்கத்தை திருப்தி செய்வதற்காக இந்திய தேர்தல் ஆணையம் வேலை செய்கிறதா அப்படின்ட்டு எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்கள்ல மட்டும் தமிழ்நாடு, மேற்கு வங்காளம், இங்கு மாற்றப்பட்டதை போல அதிகாரிகள், அதாவது எப்படி சொல்றது அப்படின்னா, வேட்புமனு தாக்கல் செய்த பிறகு அது முடிவடைந்த பிறகு அதற்கு பிறகு அதிகாரிகள் மாற்றம் செய்வதெல்லாம் ரேரா எங்கேயும் நடக்கல. அஸ்ஸாம்ல நடக்கல, பாண்டிச்சேரியில நடக்கல, கேரளாவில் கூட பெரிய அளவில் நடக்கல. ஆனா எந்த மாநிலம் ரொம்ப பாஜகவை எதிர்க்கிறதோ அந்த மாநிலங்களில் நடக்கிறது. மேற்கு வங்கத்தில் நடந்தது, தமிழ்நாட்டில் நடந்தது. இந்த எலெக்ஷன் கமிஷன் கொஞ்சம் கூடுதல் எக்ஸ்ட்ரா டிராமா பண்ணிட்டு இருக்கா. எலெக்ஷன் கமிஷனை பற்றி இதுக்கு முன்னாடி இப்போ இருக்கக்கூடிய பரபரப்பான எலெக்ஷன் கமிஷன் மாதிரியே டிஎன் சேஷன் காலத்தில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் சட்டம் கொண்டு வந்து அவருடைய பதவியை அந்த பவரை ஸ்பிளிட் பண்ணாங்க. அப்போ கவர்மெண்ட்டுக்கும் எலெக்ஷன் கமிஷனருக்குமான உரையாடல் தான் அதிகமாக இருந்துச்சு. சரி, இன்னைக்கு எதிர்கட்சிக்கும் எலெக்ஷன் கமிஷனுக்குமான உரையாடல் தான் அதிகமாக இருக்கு. அது முக்கியமான காரணம், எதிர்கட்சிகள் சில முக்கியமான விஷயங்களை முன்னெடுத்து வைக்கிறாங்க. அவங்க நீங்கள் எலெக்ஷன் கமிஷனரை தேர்வு செய்யக்கூடிய சட்டத்தை கொண்டு வந்தீங்க, எதிர்கட்சிகளை சார்ந்தவங்களை சஸ்பெண்ட் பண்ணிட்டு நீங்கள் கொண்டு வந்தீங்க. கரெக்ட். ஏற்கனவே ஜஸ்டிஸ் ஜோசப் தலைமையிலான அமர்வு கொடுத்த கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்ச் 5 நீதிபதிகள் கொண்ட அமர்வில் ரொம்ப தெளிவாக எப்படி இருக்கணும் ஒரு ஃபார்மெட் அப்படிங்கிறது குறித்து அவர் சொன்னார். இந்தியாவினுடைய உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி இருக்கலாம், குறிப்பாக தேர்தல் ஆணையர் தேர்வு செய்யக்கூடிய அந்த குழுவில் இருக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்தாங்க. அந்த வழக்கு இன்னைக்கு வரைக்கும் பெண்டிங்கில் தான் இருக்குது. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி இப்போ நான் அதில் இன்வால்வ் ஆகலை அதை வேற ஒரு அமர்வு விசாரிக்க அப்படின்னு சொல்லிட்டாரு. பட் சுப்ரீம் கோர்ட்டினுடைய சீஃப் ஜஸ்டிஸ் தேர்வு இருக்கிறதுல என்ன தப்பு அப்படிங்கிறது தெரியல. அதை அவங்க நீக்கினாங்க. அப்போவே ஒரு பெரிய கான்ட்ரவர்சி வந்துச்சு, எதிர்கட்சிகள் முறையிட்டாங்க, ஜனநாயக அமைப்புகள் எல்லாருமே சொன்னாங்க இது தவறானது, நீங்கள் எப்படி உச்சநீதிமன்றம் கொடுத்த ஒரு வழிகாட்டுதலை நீங்கள் இவ்வளோ அப்ரப்டாக மீறது ரொம்ப தப்பு. ரெண்டாவது, தேர்தல் ஆணையர் நீங்கள் இப்படி முக்கியமாக கடந்த 4-5 தேர்தல் ஆணையர்கள் சில பேர் வீட்டில் ரைட் நடந்திருக்கு, அவங்க மனைவி மேலே ரைட் நடந்திருக்கு, விடிய அவர் ரிசைன்மெண்ட் போனவங்க போயிருக்காங்க, 24 ஹவர்ஸ்க்குள்ள அப்பாயின்மெண்ட் ஆனவங்க இருக்காங்க. இந்த கான்ட்ரவர்சி எல்லாமே விவாத பொருளாக இந்தியாவில் கடந்த 4-5 ஆண்டுகளில் அதிகமாக அசோக் லவசா நடந்திருக்கு. இது எல்லாமே நடந்திருக்கு. நம்ம அவர் மொத்தமா இந்தியா விட்டே போயிட்டார். அவர் நாட்டை விட்டு போயிட்டார். அவர் அது மாதிரியான சூழல் நடந்திருக்கு தேர்தல் ஆணையத்தில். ரெண்டாவது, எனக்கு இவங்க இந்த யூத் ஓட்டு அதிகமாக வருது அப்படின்னு சொல்றதுல எனக்கு ஒரு பாதி அக்செப்டன்ஸ் இருக்கு, பாதி இருக்கு. என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் பாண்டிச்சேரி சொன்னீங்க 91%. இதுக்கு முன்னாடி 2006 நல்ல 86 எல்லாம் வந்திருக்கு. 10 லட்சம் ஓட்டில் 1 லட்சம் ஓட்டை நீக்கிட்டாங்க எஸ்ஐஆரில். அது நீக்கப்பட்டிருக்கு. இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 13% நினைக்கிறேன், 74 லட்சம் ஓட்டுன்னு நினைக்கிறேன். தமிழ்நாட்டில் 6,41,00,000 இருந்தது, 5,73,00,000 அது எடுத்திருக்காங்க, அதுலையும் எடுத்திருக்காங்க. இதெல்லாம் நீக்கிட்டு நீங்கள் இவ்வளோ பர்சன்டேஜை குறிப்பிட்ட இப்போ பாண்டிச்சேரியிலேயே இவ்வளோ பர்சன்டேஜை நீக்கிட்டு நீங்கள் தேர்தல் வைக்கும்போது அது அதிகமாக தான் தெரியும், அதிகமான வாக்காளர்கள் வர்ற மாதிரி தான் தெரியும். ஸோ நீங்கள் சில ரிமூவ் பண்ணாத போர்ஷன்ஸ் எக்ஸிஸ்டிங்காக எலெக்ஷன் கமிஷனுடைய எஸ்ஐஆருக்கு முன்னாடி இங்கே நடத்தியிருக்காங்க, சம்மரி ரிவிஷன் பண்ணியிருக்காங்க. அந்த சம்மரி ரிவிஷனில் நீக்கப்படாத எல்லாம் இதில் நீக்கியிருக்காங்களா அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லையா. அப்போ நீக்கப்பட்டதுக்கு பிறகு நடத்தக்கூடிய தேர்தலில் இயல்பாகவே அதிகமாக இருக்கிற மாதிரி தான் தெரியும். ஓகே, அது இயல்பாக தான் தெரியும். சிம்பிளாக சொல்ல போனால் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் அப்படின்னா ஒரு 2.2% சொல்கிறாங்க மொத்தமாக. இன்னைக்கு இருக்க 2.2% அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 12,80,000 பேர்த்துக்குள்ளே தான் இருப்பாங்க. ஒரு தொகுதிக்கு கிட்டத்தட்ட ஒரு 5,346 பேர் இருப்பாங்க. இதில் ஓட்டு போடுறது ஒரு 4,500 பேர் 4,000 பேர் ஒரு தொகுதிக்கு இளைஞர்கள் ஓட்டு போடுறாங்க. ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் வர்றாங்க அப்படின்னா அது ஸ்ப்ளிட் ஆகும் இயல்பாகவே. திமுகவுக்கு வரும், அதிமுக வரும், பிஜேபி வரும், நாம் தமிழர் வரும், இன்னும் சில உதிரியாக நிற்கக்கூடிய ஆட்களுக்கு வரும். ஸோ இப்படியெல்லாம் பிரியும். ஸோ அப்போ என்னை பொறுத்த வரைக்கும் அந்த எஸ்ஐஆருக்கு பிறகான கால்குலேஷன்ஸில் நடத்தக்கூடிய தேர்தல் இயல்பாகவே ரொம்ப அதிகமான வாக்குப்பதிவான மாதிரி தெரியுது அந்த ரிமூவலுக்கு பிறகு, அந்த பர்சன்டேஜ் ரிமூவ் பண்ணதுக்கு பிறகு. அப்படிங்கிறத என்னோட முக்கியமான ஒரு பார்வையாக இருக்குது. அது ஒன்று இருக்குது. அப்போ எஸ்ஐஆர் ஒரு முக்கியமான ஒரு ரோல் ப்ளே பண்ணியிருக்கு. ஸோ நாங்கள் திருப்பி எந்த கேள்விக்கு வரேன், தேர்தல் ஆணையத்தோடு ஏற்படக்கூடிய முரண்பாடு அப்படிங்கிறது எஸ்ஐஆரில் இருந்தே இருந்துட்டு தான் இருக்குது.
ஓகே. எஸ்ஐஆர் இப்ப நீங்க அதான் சொன்னேன், ஏற்கனவே வந்து எதிர்க்கட்சிகள் ஏன்னா இது இந்திய தேர்தல் ஆணையம் அப்படிங்கிறது இந்தியா முழுமைக்கும் ஒரே மாதிரியான ரூல்ஸ் அண்ட் ஃப்ரேம்ஸை இவங்க அப்ளை பண்றாங்களா? இல்ல, இந்த எலெக்ஷன்ல அப்ளை பண்ணல. நீங்க இந்தியாவினுடைய எலெக்ஷன் கமிஷன் மட்டும் கிடையாது, எல்லா அமைப்புகளுமே அப்படிதான் இருக்கு. இடியா இருந்துட்டோம், இடியோட மொத்த கேசஸ் என்ன? இல்ல இடி விட்டுருங்க, அதெல்லாம் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி பிரதர். இது ஒரு அட்டானமஸ் பாடி இல்ல. இது இல்ல அட்டானமஸ் பாடி தான். அட்டானமஸ் பாடியில இது நாடு முழுவதும் சார் பீப்புள் ரெப்ரசன்டேட்டிவ் ஆக்ட் நாடு முழுவதும் நீங்க நாகாலாந்துல நின்னீங்கனாலும் உங்களுக்கு மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் ஒண்ணுதான். இல்ல எனக்கு நான் ஏன் அதை ஈடியோட கம்பேர் பண்ண வந்துன்னா அது ஒரு ஸ்டேட் ஏஜென்சி மாதிரி தான் செயல்படுதுங்கிறத ஃபீல் பண்றேன். ஏன்னா நீங்க வந்து டெல்லியில வந்து நிக்கிறீங்க கோர்ட்ல, சிசிடிவி ஃபுட்டேஜ் கேட்டா இல்ல தர முடியாது, அதை நாங்க அந்த ரூல்ஸையே மாத்துறாங்க. பீப்புள் ரெப்ரசன்டேட்டிவ் ஆக்ட்ல அதை மாத்துறாங்க. தர முடியாது தேவையில்லை 24 ஹவர்ஸ்ல அதை வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்களை வந்து முன் வைக்கிறாங்க. இது இல்லாம ராகுல் காந்தி அவர்கள் வந்து தொடர்ச்சியாக இந்த சிக்கல்கள் இருக்கு, டியூப்ளிகேட்டர்ஸ் இருக்கு, எல்லாத்தையும் அவர் ஆதாரமா காமிக்கிறாரு. இது குறித்து குறைந்தபட்சம் ஒரு தெளிவுபடுத்த வேண்டிய பொறுப்பு வந்து தேர்தல் ஆணையத்துக்கு இருக்கு. ரொம்ப தெளிவா பேசணும், அதுவும் அவங்க செய்யல. இதை விட ரொம்ப ஆபத்தான சூழலாக எதிர்க்கட்சிகள் வாதம் நடத்தியது என்ன அப்படின்னா, தேர்தல் ஆணையருக்கு கொடுத்திருக்கக்கூடிய இம்யூன். அவர் பதவியில் இருக்கும் போதும் சரி, அவர் பதவி விட்டு விலகினதுக்கு பிறகும் ஒன்றும் பண்ண முடியாது, டில் டெத் அவர் இறப்பது வரைக்கும் அவர் மீது எந்த வழக்குகள் போட முடியாது அப்படிங்கிற ஸ்பெஷல் இம்யூனை இந்த புது தேர்தல் ஆணையர் தேர்வு சட்டத்தில் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த இம்யூன் ஏன் கொடுத்தீங்க? கவர்னருக்கு இல்லை, ஜனாதிபதிக்கு இல்லை, பிரதமருக்கு கூட அந்த இம்யூன் இல்லை. அது எப்படி அந்த இம்யூன் உள்ள வந்துச்சு, இந்த புது சட்டத்தில் எப்படி கொண்டு வந்தீங்க அப்படிங்கிற கேள்வி வந்து நிறைய இருக்கு. தேர்தல் ஆணையம் ஏதோ ஒரு வகையில் இந்த ஆட்சி இந்த 4-5 ஆண்டுகள் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னா அவங்க என்ன வேணா பண்ணலாம்னு அர்த்தம். அப்படிதானா? சத்யராஜ் குப்புசாமி இது பிரச்சாரம் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறதுனால இனி நடந்து முடிந்த சம்பவங்கள் ஒன்றும் திரும்ப மாற்ற முடியாதுங்கிறதுனால இதை நான் பேசலான்னு நினைக்கிறேன். சார், ஒரு மாநிலத்தில் தேர்தல் நடத்தை விதிகள் நடைமுறைக்கு வந்துருச்சு அப்படின்ட்டு இந்திய தேர்தல் ஆணையம் அறிவிச்சிருச்சு அப்படின்னா நீங்கள் அதுக்கான சீஃப் அத்தாரிட்டியாக யார் மாறுகிறார் அப்படின்னா மாநிலத்தினுடைய சீஃப் எலக்டோரல் ஆஃபீஸர் தான் வராரு. சீஃப் எலெக்ஷன் கமிஷனருக்கு அத்தாரிட்டி கிடையாது. கரெக்டு தானே? சட்டப்படி இல்லை தானே? ஓகே. இங்கே தமிழ்நாட்டை பொறுத்தவரை சீஃப் செக்ரட்டரியை மாற்றினதாக இருக்கட்டும், லஞ்ச ஒழிப்புத்துறையினுடைய இயக்குனர் அவருக்கு எந்த வேலையுமே கிடையாது, அவரை மாற்றினதாக இருக்கட்டும், ஹோம் செக்ரட்டரியை மாற்றினதாக இருக்கட்டும். சார், இந்த கூத்துக்களை எல்லாம் நான் அந்த கம்ப்ளைண்ட் எல்லாம் படித்து பார்த்தேன். நீங்கள் அவங்க பேரில் கொடுத்துருக்கிற கம்ப்ளைண்ட் ஆக்சுவலி உமாநாத் மேலே கூட கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி அதே சேம் எலெக்ஷன் கமிஷன் கோர்ட்டில் சொல்லியிருக்கு, அவர் மேலே கொடுத்துருக்கிற கம்ப்ளைண்ட்டுக்கு எந்த ஆதாரத்தையுமே கொடுக்கல, அவர் யாருக்கோ ஃபேவராக செயல்பட்டாருன்னு கொடுத்து அவர் மாற்றினதுக்கு எந்த ஆதாரமும் இல்லை அப்படின்ட்டு இன்றைக்கி எலெக்ஷன் கமிஷன் கோர்ட்டில் சொல்லியிருக்கு. அப்போ அவங்கெல்லாம் ஏன் மாற்றம் செய்யப்பட்டார்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்லை. இந்த மாதிரி எலெக்ஷன் கமிஷன் நடந்து கொண்டது தமிழ்நாட்டிலும் மேற்கு வங்கத்திலும் தவிர வேற எந்த மாநிலத்திலும் நடக்கலையா சார்? கிடையாது, பெருசா இல்லை. ஆக்சுவலி இப்போ நீங்கள் வெஸ்ட் பெங்கால் விஷயத்தை பேசி, நான் தமிழ்நாடு விஷயத்தோட சேர்த்து பேசுகிறேன். வெஸ்ட் பெங்கால் வந்து இன்னைக்கு கூட திரிணாமுல் எம்பி பேசியிருக்காங்க. இது வரைக்கும் நாங்கள் இப்படியெல்லாம் பார்த்ததே கிடையாது. கிட்டத்தட்ட 2000க்கும் அதிகமான கம்பெனிஸை கொண்டு வந்து இறக்கியிருக்காங்க. எல்லா வெரைட்டியிலும் ஒரு கம்பெனிக்கு 1000 பேர் சார். எல்லா 2000 ஆக்சுவலி மணிப்பூர்லேயே 200 கம்பெனிஸ் தான் கொண்டு வந்து இறக்குனாங்க. இவ்வளோ பெரிய கலவரம் நடந்து 200 பேர் இறந்தப்போ கூட. ஆனால் இங்கே ஏன் அப்படி நிறுத்தியிருக்காங்க? இது மாதிரி நாங்கள் பார்த்ததே இல்லை. இப்படி ரொம்ப இது வேற ஏதோ அஜெண்டாவா அப்படிங்கிறத வந்து சந்தேகமாக எழுப்புறாங்க. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் தான் கேள்வி கேட்குறாங்க. ஸோ எதிர்கட்சிகளாக இருந்தாலும் சரி, ஆளுங்கட்சிகளாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க தான். ஸோ அப்போ இது மாதிரி அங்கே அது மாதிரியான ஒரு ஸ்டைலில், ஆர்ம்டு ஸ்டைலில் பண்ணுறாங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதிகாரி ஒரு எலெக்ஷனுக்காக சார் சிஆர்பிஎஃப், சிஐஎஸ்எஃப், சாஸ்திரா சீமாபாலு, இந்தோ திபேத்தியன் பார்டர் ஃபோர்ஸ், அஸ்ஸாம் ரைஃபிள்ஸ் மட்டும்தான் உள்ள கொண்டு வரல, அதுவும் கொண்டு வந்திருக்காங்களான்னு தெரியல. எல்லாம் வந்துருச்சு. ஆமா, எல்லாருடைய சீஃப் டிஜியை வந்து டைரக்டர் ஜெனரல்ஸ் வச்சு ஒரு மீட்டிங் நடத்தலாம். அது ரொம்ப அப்நார்மல் இல்ல. ஆக்சுவலி இது மாதிரியான பெரிய மீட்டிங்கை காஷ்மீர்ல கூட போற மாட்டாங்க, நடத்தல. ஹோம் மினிஸ்ட்ரி, ஹோம் செக்ரட்டரி டெல்லியில பண்ணுவாங்க. ஆனா இந்த மீட்டிங்கை தான் ரொம்ப பெரிய அச்சுறுத்தலாவே பாக்குறாங்க. நீங்க எப்படி எல்லா சீஃப்ஸ், எல்லா பேராமிலிட்டரியோட ஹெட் சீஃப்ஸையும் நீங்க அங்க மீட் பண்ணுவீங்க, அங்க ஒரு கூட்டம் போடுவீங்க. ஏன்னா பேரலா அங்க ஒரு கவர்மெண்ட் இருக்கு. பட் தேர்தல் எலெக்டோரல் கமிஷனர் ஹெட்டாக இருந்தாலும் ஒரு கவர்மெண்ட் இருக்கு, காபந்து அரசாங்கம் இருக்கு இல்லையா? அப்படிங்கும்போது இது வந்து ஒரு பெரிய அச்சுறுத்தலை ஏற்படுத்துற மாதிரியான ஒரு தோற்றம் அப்படிங்கறத வந்து பதிவு பண்றாங்க. அது உண்மையிலேயே அப்படிதான் இருக்கு. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நீங்க வந்து யாரை வேணாலும் மாத்தலாம், யாரை வேணாலும் நீங்க
எந்த விதமான சாலிடான ஒரு ஃபைண்டிங்ஸுமே இல்லாமல் நீங்கள் வந்து ஒருத்தங்களை வந்து நீங்கள் இந்த நேரத்தில் மாற்றுறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு சிக்கலான ஒரு விஷயம்தான். இந்த தேர்தல் நடக்கும்போது ஏதாவது அதாவது நான் எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, அவங்களுக்கு சாதகமான கட்சி, அதாவது அரசினுடைய ஆளும் கட்சிக்கு சாதகமான விஷயங்களை, நான் சொல்றது பாஜகவை சொல்கிறேன், அவங்களுக்கு ஏதாவது ஒரு பலன் இதில் ஏற்படுமா அப்படிங்கிற நோக்கத்தில் செய்கிறாங்களா அப்படிங்கிற கேள்வி கூட நமக்கு வருது. வெஸ்ட் பெங்காலை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஒரு குரூசியலான தெரியல. தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் கூட பிஜேபிக்கு தெரியும் தமிழ்நாட்டில் வந்து அவங்களுக்கு அவ்வளோ ஒரு ஹேண்ட் இல்லை அப்படிங்கிறது. ஆனால் வெஸ்ட் பெங்காலை எப்படியாவது பிடிச்சிடணும் அப்படிங்கிறது அவங்களுடைய மிகப்பெரிய நோக்கமாக இருக்குது பாஜகவுக்கு. ஸோ அதனால் அவங்க இருக்கக்கூடிய மெக்கானிசத்தை வச்சு இதுக்கு முன்னாடி என்னென்ன வச்சு பயன்படுத்துகிறாங்க, இப்போ தேர்தல் நேரத்தில் எதாவது வச்சு பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிற பார்க்கும்போது நமக்கு ரொம்ப ரொம்ப அப்நார்மலாக இருக்குது. இது ஒரு எலெக்ஷன் கமிஷன் தங்களுடைய அதிகாரத்தை வந்து எப்படி வாக்குப்பதிவை 100% உறுதிப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக பயன்படுத்துகிறார்களோ அதுபோல இன்னைக்கு இருக்கிற எலெக்ஷன் கமிஷன் அது ஒரு பொலிட்டிக்கல் வெப்பனாவும் ஃபங்க்ஷன் பண்ணுதுன்னு நான் 100% அப்படிதான் நம்புறேன். ஏன் அப்படி நான் வார்த்தையை சொல்றேன் அப்படின்னா, நீங்க கிளாஸ் 16ல அவங்க பண்ண சேஞ்சஸ் ஒரு பயமா இருக்கு. ஏன் ஒரு தேர்தல் ஆணையருக்கு இவ்வளவு பெரிய இம்யூன் கொடுக்கணும்? இதில் சார் அது ஒரு இயல்பான ஒரு விஷயமா கேட்குறேன். சிசிடிவி ஃபுட்டேஜை நீங்கள் வந்து டெலிட் பண்ணுறதுக்கு கோர்ட் உத்தரவு கொடுத்து ஒரு 48 மணி நேரத்துக்குள்ள சண்டிகர் கேஸுக்கு அப்புறம் அது 1961 93 சப்செக்ஷன் 2 நினைக்கிறேன் 2A வேக வேகமாக நீக்கிறது எல்லாமே ஒரு டெமோக்ராட்டிக் இன்ஸ்டிடியூஷனில் ஏன் இப்படி நடக்குது அப்படிங்கிறது ஒரு பெரிய பயம் அச்சம் ஏற்படத்தான் செஞ்சது. இது குறித்து நிறையாவும் பேசியிருக்கிறோம். அது இப்போ இது வந்து தேர்தலுக்கு முன்னாடி நடந்த ப்ராசஸ். அதாவது தேர்தல் நடக்கிறதுக்கு முன்னாடி அவங்க ஒரு ப்ராசஸ் பண்ணுறாங்க, அதில் எஸ்ஐஆரும் சேர்ந்து வருது. தேர்தல் இமீடியட் எஃபெக்ட் இல்லையா, அப்போ அங்கே வந்து ஒரு ஆர்ம்டு ஃபோர்ஸை இறக்கி ஆஃபீஸர்ஸை மாற்றி அங்கே ஒரு சீஃப் கூட்டத்தை போட்டு ஒரு விதமான ஒரு பதட்டத்தை ஏற்படுத்துறது நார்மலான நடைமுறை கிடையாது. அது ரொம்ப சிக்கலானது. டெமோக்ரஸி அப்படிங்கிறது என்ன? டெமோக்ரஸி அப்படிங்கிறது எந்த சித்தாந்தம் வேண்டுமானாலும் இந்தியாவை ஆள வரலாம். அது இந்துத்துவாவாக இருக்கலாம், கம்யூனிஸ்ட் சித்தாந்தமாக இருக்கலாம், அது திராவிட சித்தாந்தம், யாரும் வேணும். ஆனால் ஒரு இன்ஸ்டிடியூஷன் எந்த காரணத்தை கொண்டும் கரப்ட் ஆகிடக்கூடாது. டெமோக்ராட்டிக் வேல்யூஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு காம்படிட்டிவ் கமிஷன் இருக்குது, ஒரு எலெக்ஷன் கமிஷன் இருக்குது, ஒரு ஃபினான்ஸ் கமிஷன் இருக்குது. இது டெமோக்ராட்டிக்காக இருக்கணும் அப்படிங்கிறது தான் டெமோக்ரஸியினுடைய மையம். இப்போ இது எல்லாமே சிக்கலுக்கு உள்ளதாக மாறுகிறது அப்படிங்கும் போது தான் ஒரு அச்சுறுத்தல் வருது, தேர்தல் நேரத்தில் ஒரு பயம் வருது. இப்போ நீங்கள் ராகுல் காந்தி அவ்வளவு கேள்விகளை எழுப்பி இருக்கிறார். அது நியாயப்படி அவர் ஒரு எதிர்க்கட்சி தலைவர், நியாயப்படி அவருடைய கேள்விகளை உரையாடலினூடாக தீர்த்திருக்க வேண்டும். மக்களுக்கு அந்த அச்சம் இருக்கிறது, அது மக்களுக்கு அந்த அச்சம் கடத்தப்பட்டிருக்கிறது, எனக்கு இருக்குது, எல்லாத்துக்கும் இருக்குது. அதை வந்து போக்கி இருக்கணும். இதெல்லாமே வந்து சுகமாக செஞ்சுருக்கணும். தேர்தலுக்கு முன்னாடி அவங்க செய்யலை. அதெல்லாம் அதே ஒரு வருத்தமான விஷயம் தான் அது.